சொல்லுமா, என்ன விஷயம்? நம்மளுடைய மல்டி டேலண்ட் ஷோ எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது? மல்டி டேலண்ட் ஷோக்கான ஒர்க்கு தான் ஆக்சுவலி போயிட்டுருக்கு. நம்ம வந்து அதுக்கான ப்ராப்பர், ஏன்னா நிறைய பேர் நம்ம வந்து லாஸ்ட் டைமே வந்து நிறைய க்ரௌடு வந்துருச்சு, அவங்களுக்கு உட்கார்றது கூட இடம் இல்லாமல் நிறைய பேர் சிரமப்பட்டுட்டாங்க. ஸோ இந்த டைம் அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ப்ராப்பராக வந்து ஷெட்யூல் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு இது வந்து ஸ்டேட் லெவல் மல்டி டேலண்ட் ஷோ அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பேர் வர போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக, இப்போ நம்ம போன டைம் என்ன பண்ணோம், ஒரு நாள் காம்படிஷன் வச்சோம், 1 வீக் விட்டு வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சோம். அப்போ 2 நாள் அவங்க போயிட்டு வரதுக்கு சிரமமாக இருக்கும் இல்லையா? அதனால் அந்தந்த டேவே ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி பக்காவாக வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் கொஞ்சம் ஷெட்யூல் வந்து யோசிச்சுட்ருக்கேன். ஓகே ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்கூல்ஸில் வெளியில் எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்தா எப்போ உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, எப்போ காம்படிஷன் வைக்கிறீங்க, மல்டி டேலண்ட் ஷோ வைக்கிறீங்க ஓகே. கேட்குறாங்க. ஆக்சுவலி எனக்குமே நிறைய ப்ரெஷர்ஸ், மேம் மல்டி டேலண்ட் ஷோ எப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தான். பிகாஸ் நம்ம வந்து அவ்வளோ சூப்பராக ஒவ்வொரு வருஷமும் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ எக்ஸைட்டடாக வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைம் அதை விட இன்னும் சூப்பராக பண்ணணும் இல்லையா? நம்ம இந்த டைம் வந்து திருவிழா மாதிரி நம்ம வந்து நம்மளோட மல்டி டேலண்ட் ஷோ நடத்தணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பக்காவாக பிளான் பண்ணிக்கணுங்கிறதுனால தான் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கேன். ஓகே, நம்ம மல்டி டேலண்ட் ஷோக்கான டே அனௌன்ஸ் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் லாஸ்ட் டைம் வந்து என்னெல்லாம் இஷ்யூஸ் வந்ததோ அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி இன்னும் மேற்கொண்டு ரொம்ப சூப்பராக வந்து பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லா விஷயத்தையும் நம்மளோட 100% எஃபர்ட் போட்டு தான் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் ஏதாவது சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது லாஸ்ட் டைம்? ஸோ நம்மளுடைய ரிசல்ட் வந்து எப்பவுமே நம்ம ஆனஸ்டாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே அவங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து ஒவ்வொரு டைமுமே ஜட்ஜஸை வந்து வெளியிலேருந்து எடுக்கிறோம். இன்னொன்று என்னென்னா, அவங்கள பே பண்ணி வரவழைச்சி தான் நம்ம ஜட்ஜஸ் போடுறோம். பே பண்ணி வரவழைச்சிட்டு நம்ம ஒரு ரிசல்ட் கொடுக்குறதுக்கு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? எல்லா விஷயத்துக்கும் ஜட்ஜஸ் போட்டு ஜட்ஜஸ் என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்களோ அது கிளியராக நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த இடத்துல மாற்றுறதுக்கோ செய்கிறதுக்கோ நமக்கு டைமும் கிடையாது, அதை யோசிக்கிற அளவுக்கு நம்ம வந்து முட்டாள்களும் கிடையாது. சரியா? நம்மளோட ஒர்க்கை நம்ம கரெக்டாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அதை மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். எப்பவும் போல் ஜட்ஜஸ் அதுக்கு அலர்ட் பண்ணுங்கள். அலர்ட் பண்ணி அவங்க என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்களோ அந்த ரிசல்ட்டை அப்படியே வந்து அனௌன்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதில் வந்து கிளியராக இருந்துக்கோங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட அசம்ஷனுக்கும் நம்ம போய் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நம்ம என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நமக்கு தெரியும். நம்மளோட ஸ்டாஃபோட குழந்தைங்களுக்கே இங்கே வந்து ப்ரியாரிட்டி நம்ம கொடுக்குறது கிடையாது. ஈவன் என்னோட குழந்தைங்களுக்கே அந்த ப்ரியாரிட்டி நான் இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. எங்கேயோ இருக்கிற தெரிஞ்சவங்களுக்காக ஃபேவர் பண்ணுறதுக்காக நான் மல்டி டேலண்ட் ஷோ நடத்த கிடையாது. சரிங்களா? எல்லா குழந்தைங்களும் இங்கே டேலண்டட் தான். அவங்களோட டேலண்ட்டை காட்டி அவங்க வந்து வின் பண்ணிட்டு போகிறாங்க. இதில் நம்ம யாருக்கும் எதுவும் பண்ண